இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு சௌமியா. சத்யா அண்ணி உன்னை பார்க்க வந்தாங்களா? கதிர், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையாச்சும் சொன்னியா? கதிர், கதிர், நான் சொல்றது கேக்குதா? கதிர், எனக்கு பதட்டத்துல உயிர் போற மாதிரி இருக்கு. நீ என்ன கேட்டாலும் பதில் சொல்லாம இருக்க. அண்ணி கிட்ட நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னியா இல்லையா? இன்னும் சொல்லல. ஏன்? சௌமியா கல்யாணத்துல எங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நாங்க 2 பேருமே சித்தப்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால புரியுது சார். இனிமே என்னால இந்த பிரச்சனையும் வராது. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ம 2 பேருக்கு மட்டும்தானே தெரியும். அது நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமாவே இருக்கட்டும் சௌமியா. அந்த தாலிய தெரிஞ்ச சௌமியா. அதான் எல்லாருக்குமே நல்லது. பைத்தியமாடா நீ? இது என்ன பொம்மை விளையாட்டு கல்யாணம் நினைச்சியா? வேண்டாம் நினைச்சு தூக்கி எறியறதுக்கு. நீ எப்ப என் கழுத்துல தாலி கட்டினியோ அப்பவே நீ என் புருஷன், நான் உன் பொண்டாட்டி. இனி யாரு வந்தாலும் இத மாத்த முடியாது. அத மீறி ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் பொணமாதான் இருப்பேன். நிலைமை புரியாம உணர்ச்சி வசப்பட்டு பேசாத சௌமியா. எதுக்கு எடுத்தாலும் சித்திரன் பயமுறுத்துற. இப்படிதானே என்ன பயமுறுத்தி தாலி கட்ட வச்சேன். நான் மனசார கட்டின தாலி இல்லாது. அந்த தாலியை கழட்டி எரிஞ்சிரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். கதிர், கதிர், டார்ச்சர் பண்ற. நீ கட்டின தாலியை அறுக்கிறதுக்கு நான் ஒரே அடியா செத்து போயிடுறேன். ஒரே ஒரு தடவை உனக்குலாம் என்னத்தான் நீ எல்லாம் படிச்சு கிழிச்சியோ. வற்புறுத்தினதுக்காக நீ கட்டினியோ இல்ல விஷத்தை குடிச்சாங்கிறதுக்காக கட்டினியோ, எப்போ நீ தாலிய கட்டினியோ அப்பவே அவ உனக்கு பொண்டாட்டிடா. உயிரை பணைய வச்சு உன்னை தாலி கட்ட வச்சுக்கிறா. எப்படா உனக்கு அந்த தாலியை அறுக்க சொல்ல மனசு வந்துச்சு? நினைச்சா தாலிய கட்டிக்கிறதுக்கும் நினைச்சா அதை அறுத்து எரியறதுக்கும் கல்யாணங்கிறது உங்களுக்கு விளையாட்டா போச்சுல. அண்ணா, அம்மாவையும் அண்ணியும் வீட்டுல விட்டுட்டு அப்படியே நீ ஆபீஸ் போயிடு. ஏன்னா ஆபீஸ்ல இப்ப கதிர் கூட இல்ல, யாராவது இருக்கணும்ல. சரிண்ணா, அப்ப நீ கிளம்பு.
அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அம்மா என்னம்மா புரிஞ்சுக்கோ. ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் இருக்க வேணா நர்ஸ் இப்பதான் சொல்லிட்டு போறாங்க. இந்த நிலைமையில நான் எப்படி அவளை விட்டுட்டு போக முடியும்? இப்ப நீனும் இங்கே இருந்துட்டா இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணும்ல, வேற யார் பண்ணுவா? நீ தானேம்மா பண்ணணும். இப்ப வேற யார் பண்றது? இதோ பாருமா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இங்க இருக்கலாம். சரி, இப்ப சித்தி அக்காவும் இங்க இருக்கட்டும். நைட்டு நீயும் அண்ணியும் இங்க வந்துருங்க. அக்காவும் சித்தியா அப்ப வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மா, சௌமியாக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீ பயப்படாம வீட்டுக்கு போ, நாங்க பாத்துக்கிறோம். போமா. சரி கிளம்பலாம். அண்ணா கூட்டு போன. பாத்துக்கோ. குடுமா. ஐயோ, இப்ப உங்க ட்ரெஸ் மாத்த போனாங்கன்னா தாலிய பாத்துருவாங்களே. அத்தை, நீங்க போங்க, நான் சௌமியாக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டுறேன். அது இல்லம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். அண்ணி, காரணம் இல்லாம நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன காரணம்? வெளிய சின்ன மாமா அவரு இருக்கிற டென்ஷனுக்கு வரவங்க போறவங்களாண்டெல்லாம் சண்டை போட்டு இருக்கிறாரு. ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க எல்லாம் அவர் மேல கம்ப்ளைண்ட் குத்தின்னு இருக்கிறாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாரு. உங்க 2 பேரால தான் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் போகலாம். ஏன் தான் இவர் இப்படி இருக்காரோ? எல்லா பிரச்சனையுமே இவராலதான். சித்தி, இருக்கிற பிரச்சனையில இது வேற பாத்துட்டாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். உனக்கு சரியாற வரைக்கும் அவங்களுக்கு இது தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அது வரைக்கும் இது யார் கண்ணுலயுமே படாம பாத்துக்கணும்.